எப்பவுமே எடுத்துக்கொள்ளாதீங்க. அது ரொம்ப முக்கிய தருணம் இந்த நேரத்தில். மற்ற இடத்துல இருக்கிறத விட இந்த நேரம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய தன்மை கடுமையான தாக்கத்தை கொடுக்கின்ற அமைப்பாகவும் இருக்கும். நல்லதும் கொடுப்பார், கெட்டதும் கொடுப்பார். அந்த பார்வை 10ஆம் பார்வை என்பது சிறப்பு பார்வையாக வச்சுருக்காங்க. ரொம்ப சிறப்பு. இது எப்படி சொல்கிறதுனா, வீடே கட்டிடுவாங்க. வீடு கட்டாமல் இருந்தவர் அனைவரும் வீடு கட்டக்கூடிய பாக்கியம், மன வாங்காதவங்களாம் மனம் வாங்கிறதுக்கான பாக்கியம், வேலை அமைப்பு இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு தருகின்ற பாக்கியம், எல்லாமே இது பாக்கிய பார்வை. ஐயா நான் பெரிய அளவுக்கு நான் பிஸ்னஸ் பண்ண முடியலன்னு சொன்னவங்களாம் பெரிய பிஸ்னஸ்லாம் கொடுக்கறதுக்கான காலம். தப்பு செஞ்சால் தண்டனை கொடுக்கக்கூடிய காலம் இதே இடம் தான். அதுவும் தெரிஞ்சுக்கும். தப்பு செஞ்சால் கண்டிப்பாக நம்மளை அரெஸ்ட்டும் கூட பண்ணும். அந்த மாதிரி ஒரு இடம். இதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்து நேர்மையாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கிறதுக்கு யாராலையும் தடுக்க முடியாது. பெரிய இடத்துக்கு எடுத்து செல்லுகின்ற அமைப்பை இந்த சனி பகவான் நம்மளுக்கு கொடுத்துருவார். பொறுமை, நிதானம், பிரதானம் என்பது ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் இல்லாத வருமானம் தருகின்ற விஷயங்களில் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். வேலைக்கான அமைப்பு உண்டு, தொழிலுக்கான அமைப்பு உண்டு. இது வரைக்கும் வாழ்க்கையில் சரியான முன்னேற்றம் வரல சுவாமி, நான் ஏதோ வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற வார்த்தை எப்பெல்லாம் சலித்து போய் சொல்கிறோமோ அதிலேருந்து விடுபடுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். சனி செவ்வாய் சேர்க்கை பெறுவது என்பது ரொம்ப கொஞ்சம் கடுமையான அமைப்பு. இதில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும். இதில் சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது. இந்த 17க்கு அப்புறம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது. 19ஆம் தேதிக்கு அப்புறம் சனி செவ்வாய் சேர்க்கை பெறுவது, சூரியன் சேர்க்கை பெறுவதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு இது மாதிரி விஷயத்துக்கு போகிறதுக்கான அனுகூலத்தை பெறும். தயவு செய்து இந்த நேரத்தில் கவனத்தையோடும் பொறுமையோடு இருங்க. தனுசு ராசிக்காரங்க உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. சுகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. உடல் அமைப்போ, பேச்சோ, காவல்துறையோ, போலீஸ் ஸ்டேஷனோ இதை மாதிரி விஷயத்துக்கு நாம் அன்றாடம் போகிற மாதிரி இருக்கும் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை பெறும்பொழுதெல்லாம். ஆனால் சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து நம்ம ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சில ஓரளவுக்கு வருமானம் என்பது எப்பொழுதுமே ஈட்டி தருகிறார் போல், ஏதோ ஒரு வருமானம் வந்துட்டுருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லு மட்டும் இருந்து கொண்டிருக்கும். நிறைய பேருக்கு எதிர்பார்த்துருந்த ரூபாய் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கடனுக்காக எதிர்பார்த்துருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், ரொம்ப நாள் நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த பாக்கிகள் வசூலாகிறதோ, கடன் வாங்கிறதோ, கொள்றதோ, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்மளை எதிர்பார்த்து தருகின்ற விஷயங்கள் அனைத்தும் நன்மையே நடைபெறும். நாள்பட்டு தேவைப்படுந்தையா, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கையா, எக்கச்சக்கமாக கடன் வாங்கிட்டேன், மீள முடியாத இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இனி மீள முடியுன்ற அளவுக்கு நமக்கு முன்னேற்ற பாடை எடுத்து செல்லும். மேலுகின்ற அமைப்பாக இருக்குதுயா. ஒரேவா சொல்லப்போனால் நம்மளுக்கு மைனஸ் கேட்டகரி கிடையாது, ப்ளஸ் கேட்டகரி. நம்மளுக்கு இனிமேல் டல்லு கொடுக்காதுங்க. இனிமேல் எல்லாத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொடுக்கும். வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறாமல் இருக்கிட்டேன் அப்படின்னா இனிமேல் வெற்றி பெறுவீங்க. ஒரு செயல், ஒரு சொல், ஒரு வேல் அப்படின்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படுமா? கண்டிப்பாக காணப்படும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரபஞ்சம் தருகின்ற விஷயங்கள் எதுவும் சரியாக கிடைக்கலன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெறுகின்ற நேரத்தில் கண்டிப்பாக உண்டு. வேலைக்கான அமைப்பு 100% உண்டு சாமி. அதில் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நல்லா இருக்குதுன்னே சொல்லுவோம் ஒரே வார்த்தைப்பட. ஏன்னா குரு பகவானும் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு நம்மளுடைய பார்வைத்தன்மை நல்ல புனிதப்படுத்தப்படுவார். அப்போவே தெரிஞ்சுக்கலாம், ஓஹோ நம்மளுக்கு நல்லதாகிடுச்சு, நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, வருகின்ற காலங்கள் எல்லாமே நம்மளுக்கு நல்லதே கொடுக்கும். அவர் 8ஆம் இடத்துக்கு சென்றால் கூட நம்ம ராசிநாதனே 8ஆம் இடத்துக்கு சென்றாலும் உச்சம் பெற்று பார்வை பிடிக்கின்ற காலம் வந்துட்டுருக்காப்போ எல்லாமே த குட் டைம் த ஸ்டார்ட் நவ். குட்டு அவ்வளோதான் சொல்லும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால். தனுசை பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்த பிணிகளோ எதனா 1-2 தொந்தரவு பண்ணும் சாமி. சனி செவ்வாய் சேர்க்கை பெறும்போது அந்த பங்குனி 17க்கு அப்புறம் இந்த அமைப்புகளில் கண்டிப்பாக உண்டு. முக்கிய தருணம் புதன் பகவான் நீச்சகதி பெறுவார் 7ஆம் இடத்துல. அதிலையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும். சனியோட தொடர்பு கொள்வார். அவரும் கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் இது மாதிரி விஷயங்கள் எடுத்து செல்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஜீவன கர்மா செய்கிற மாதிரி ஒரு பாக்கியம் எல்லாம் ஏற்படும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்துக்கு எடுத்துக்கங்க. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தாயார் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. இதில் தாயார், தந்தையார் யாரானா இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். மனசில் இருந்து வந்த தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத பார்வை, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த தொந்தரவும் நம்மளை தீட்டுக்கணும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.